அண்டர் கிரவுண்டு டூம்ஸில் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். கணேஷ் சதுர்த்தி அந்த சீன்லாம் பாம்பேயில் ஒரிஜினல் பாம்பேயில் ஷூட் பண்ணுறோம். ஸோ வி ஹேட் டு ஷூட் ஃப்ரம் ஹைதராபாத், வி ஹேட் டு ஷிஃப்ட் டு பாம்பே. அந்த பாம்பேயில் அந்த சீன் எடுக்கிறதுக்கு நான் பாம்பேயில் இருக்கிறதுனால அந்த பாந்தராவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கணேஷ் சதுர்த்தி ப்ரோக்ராம்லாம். ஸோ அந்த குரூப்கிட்ட பேசிட்டு ஒரு பெரிய பிள்ளையார், அங்கே இருக்கிற பஜன் மண்டலியெல்லாம் கூப்பிட்டு பாட்டு பாடுறது, கணேஷா பாடுறது எல்லாமே. அண்ட் அங்கே ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்டோட அந்த கோஆப்ரேஷனும் அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹோல் ஓப்பன் கிரவுண்டில் ஃபுல் க்ரௌடை வச்சுன்னு வி ஷாட் தேட். ரஜினி சார் வருது, அந்த பாம்பு தூக்கி போடுறது, பிளாஸ்ட் ஆகிறது, அப்புறம் பாக்கி எல்லோரும் வந்து பாஷா கூப்பிடுறது. அந்த ஹோல் சீக்வன்ஸ் வாஸ் டன் இன் ஹை. இந்த ஹோல் சீக்வன்ஸ் பொறுத்து கதைப்படி நமக்கு ஆண்டனி ஒரு இன்ட்ரடக்ஷன் வருது. இப்போ ஒரு பக்கம் ஜாய் ஆஃப் பாஷா சந்தோஷமாக அரைவிடும்போது ஆண்டனியோட சீன் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், பிஃபோர் வி வென்ட் பாம்பே அந்த ரோலுக்கு யாரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நாங்கள் இன்டர்வல் வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் ஆண்டனி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிட்டு யாரை பண்ணலாம், காஸ்டிங் ஃபிக்ஸே ஆகலை. என்னென்னா பாம்பே ஆள் ஆண்டனி பாஷாவுக்கு ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு பாம்பே ஆர்டிஸ்ட்டை போடலாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் வில்லனாக போடலாம். இதே தான் மைண்டில். ஸோ வி ஆர் கண்டினியூஸ்லி திங்கிங் ஆஃப் சரத் சக்சேனா கரெக்டாக இருக்கும், அவர் கரெக்டாக இருக்கும், எல்லாம் ஹிந்திகள் பேராகவே பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு டிஸ்கஷனில் ஒரு பாயிண்ட்டு நான் ஃபீல் பண்ணேன், சார் பாஷாக்கும் ஆண்டனிக்கும் ஃபிசிக்கலாக வயலன்ஸ் சீன் இருக்கா, ஆக்ஷன் இருக்கா? இல்லை, இட் இஸ் அ மைண்ட் கேம் இல்லையா ரெண்டு பேருக்குள்ள. சைக்காலஜிக்கலி ஹவு போத் ஆஃப் தம் ஃபைட் அண்ட் வின், அதுதானே சார் அதனோட கோர் இது. ஸோ நம்ம ஏன் பாம்பே ஆக்ஷன் அந்த மாதிரியே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பவர்ஃபுல் ஆக்டர், ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட், ஹைலி சைக்கிக் அந்த மாதிரி ஏதோ கொண்டு வந்தேன். என்ன சொன்னோட டக்குன்னு ரகுவரன் கரெக்டாக போட்டார். சார் பர்ஃபெக்ட் சாய்ஸ் சார் அப்படின்னு. அப்படிங்க உடனே பேசுங்க அப்படின்னார். நான் ரகுவரன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கல அது வரைக்கும். ஸோ ரகுவரன் கார்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். நுங்கம்பாக்கத்தில் இருந்தார் அவர். ஸோ வீட்டுக்கு வர சொன்னார், நான் போனேன்.